ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே நல்லா. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கே டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 10 ருபீஸ், பைக் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மேலே போகணும்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா, ஃபோன்ஸ் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்க யூஸ் பண்ணோன்னா அதனால் ஒரு 10 ருபீஸ் அதுக்கு ஒரு டோக்கன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக 50 ருபீஸ் டோக்கன் போடாமல் 10, 5 அப்படின்னு போட்டு கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுவே எனக்கு பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் எனக்கு டோக்கனு, 10 ருபீஸ் பைக்கு, 10 ருபீஸ் கேமரா. ஸோ இதுவே 40 ருபீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஆனால் க்ளீனாக வச்சுருக்காங்க. இது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் உள்ள அந்த லைட் ஹவுஸ் ஏறுறதுக்கு. முன்னாடி காட்டினேன் பார்த்திங்கன்னா, கை காட்டினலாம் அந்த இடத்துல தான் போகணும். அதுக்கு வந்து அழகாக ஃபுட்பாத் போட்டுருக்காங்க பார்க்கிங்கில் இருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, டாய்லெட், ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸ் இருக்குது இங்கே உள்ள ஸ்டாஃப் ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போ தண்ணி இல்லை, அதான் ஃபவுண்டெயின் செட்டப் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா பீச். ஸோ வந்துட்டோம் பக்கத்தில், லைட் ஹவுஸ் பக்கத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் அடித்தாலே போதும். இந்த ரைட் சைடில் ஒரு சின்ன ஒரு பூத் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வர்ற ஷூ, பேக் இருந்தால் அங்கே வச்சிடணும். ஸோ ஷூ இல்லாமல் தான் மேலே ஏறுறோம். இதான் லைட் ஹவுஸு. ஸோ ஷூ இல்லாமல் தான் நம்ம வந்து மேலே ஏற வேண்டியிருக்கணும், வெறுங்காலில் இல்லை சாக்ஸ் போட்டுட்டு இங்கே வைக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ருபீஸ் அதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வச்சுட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நடந்தும் ஏறிடலாம் மேலே ஸ்டெப் வழியாட்டு. லிஃப்ட்லனா ஒரு டைம் வந்து 5 பேராக வந்து ஏற்றி விட்றாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சரி டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்யூ இருந்துச்சு, அதில் அதனால் நடந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சின்ன கோகா மாதிரி ஓப்பன் வச்சுருக்காங்க. அழகாக வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு இடத்துலையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏற முடியாமல் நின்றுட்டு இருந்தாங்க ஃபேமிலியாட்டு. அப்படியே கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா அப்படி ஏறிடலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். என்னென்னா கொஞ்சம் நேராக தான் இருக்குது ஏறுறதுக்கு. ஆனால் நான் லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், லிஃப்ட்டில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அது லிஃப்ட்டு தான். நம்ம ரைட் சைடில் ஒரு மிரர் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, ஸோ அது வந்து லிஃப்ட்டு ஏறுறதுக்குள்ள இடம் தான் அந்த இடம். நடந்து ஏறிடலாம், நார்மலாக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நடந்து ஏறலாம். ரொம்ப கஷ்டம்னா தான் ஸ்டெப்ஸ் ஏற கஷ்டன்றவங்க மட்டும் லிஃப்ட்டு போனால் போதும். வியூ ஆனால் சூப்பராக இருக்குது. மேலே போனால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீம் நான் நிற்கும் போது நின்றுட்டு இருந்தாங்க லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு. இந்த பார்த்திங்களா சென்டரில் இருக்குது தான் லிஃப்ட்டு. மேலே போய்டும். ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு ஏற வேண்டியிருக்கும், ஒரு ஸ்டெச்சு. அது பயங்கர இன்க்ளைண்டாக இருக்கும். 90 டிகிரியில் இருக்குது ஸ்டெப்பு. ரொம்ப ஏஜ் ஆனவங்க இருக்கும் கஷ்டம். மேலே வந்தாச்சு. ரஷ்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அண்டு ஓப்பனிங் டைமிங் சொல்லிடுறேன். 12 o'clock மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் 5 o'clock வரைக்கும் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து விசிட் பண்ணிவிடுங்க. 5 மணிக்கு முன்னாடி. நான் ஒரு 4-4:30க்கெலாம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே வந்தீங்கன்னா ஒரு 5 o'clock அப்புறம் அங்கே சன்செட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதான் நம்ம லைட் ஹவுஸை பற்றி உள்ள வீடியோ. அண்ட் இது லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து விழிஞ்சம் ஹார்பரோட வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட்டில் விழிஞ்சம் ஹார்பரோட ஒர்க் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள்.